டேய் அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு. அறதான் விடும். அவன் வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டே 10 பைசா இங்க வா. அதோ இருக்காளே செங்கமலம், நேர அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு சொல்றியா? 10 பைசா உனக்கு எத்தனா பாத்துறேன். இந்த 10 பைசா. நீ பிழைக்க மாட்டேன். போ. இல்ல பாவாடை காணோம். என்னடா மோப்பம் முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய் அடிக்காத அடிக்காத. ஐயா 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 அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிட்டான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் சொல்றேன் செய்வியா? இது எப்படி? நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்த நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? ஐடியா வருது. இப்படி வா. ஓய் 10 காசு. இவன் கிட்ட 10 பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு. ஓய், நான் 10 காசு தரேன். உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? 10 பைசா. இந்தா. பாத்தியா? பாவம், கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே. இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். இதோட 10 பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பாரு, இந்தா எடுத்துக்கோ. 10 பைசா சொல்லல. இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான். 10 பைசா 10 பைசா 10 பைசா. 10 பைசா. 10 பைசா 10 பைசா. 10 பைசா. நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவும் அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இறங்க மானம் கட்டவங்க, ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை பொறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாட்ட செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா? இது நியாயமா? குடியா. 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான்.
வாங்க. வணக்கம்ங்க. வாங்க வாங்க. இங்க மாதவா, இந்த மாதிரி வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க. அண்ணே வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. பாத்தியா வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க சொல்றேன். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களே. ஐயோ சுடுகாடு தான். உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னங்க? வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. ஏண்டிங்க வெறுங்கை. ஐயா உட்காருங்க. உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க. கலர் சாப்பிடுங்க. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் படம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்துங்க சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்போ கொடுத்துருங்க. அது வந்து அட என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு பிரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரமாவது. சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புடிச்சு சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க. அட குடியா. பேரு செருப்பு சின்ன சின்ன. சின்ன சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு அக்கா கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. பிடிக்கிறா பிடிக்கிறா பிடிக்கிறா. அந்த ஆளை விடாத, பிடிக்கிறா. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நான் வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு. ஆனா சின்னதா இல்ல. ஆமா. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிங்களா? வந்து அவன் மாதிரி சும்மா விட மாட்டேன். நடக்கிறத விட பொண்ணோட அப்பன் சொல்றேன். மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிரும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. எடுத்துங்க. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல. நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட் பார்த்து சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு 2 ஒன்று பாத்துறேன்.
ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கி பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? பெரியவரே, நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னையா தப்புன்ட்டானுங்க? பாடிங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா இவன் நம்ம வீட்டு வேலைக்காரி என்னடி இப்படி அரைங்குறை மாட்ட? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி. உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார் இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுக்கு. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா அவ ஃப்ராடுமா, அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், விட்டுருங்க. பெரியவரே, என் 10,000. யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. 3 எல்லா பேரையும் வேன்ல ஏத்து. ஐயோ பிள்ளைங்கள வேன்ல ஏத்த போறாங்களே நிக்கிறீங்களே. வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறீங்க. என்ன வாயா அப்படி. வா. யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத, ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கையா. என்னது 30,000? எடியா கையா, 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயன பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதை கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் பாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? நல்லா இல்லைங்களா? போடலங்க. பாடி. ஐயோ டாடி, ஏய் உட்காருங்க. சார், இது தேராத கேஸ். பார்த்து ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். எனக்கு ஐயோ, என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றது சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில உளறிட்டாமா. அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு, கிரி, நான் கட்டினத்தாலும் உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா. ப்ளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா. ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டா மதே? யார் யாரு? சார் சார், குட் மார்னிங் சார். சார் 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 வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் நமஸ்காரம் சார். சார் நான் அனுப்பிச்சுறேன் சார். சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா? எப்பா எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால?
பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேய்ங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு அந்த ஊமை பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே? இவங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா, அப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு தெரியாதுப்பா. நான் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணை அடிச்சு கொல்றத நான் எப்படிடா பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேனே ஒழிய அவங்கள கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு இருந்தோம். நீ தான் அவர் கூடயே இருந்திய. நீயாவது அவருக்கு புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொன்னா பைத்தியக்காரச்சி உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலமா அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க பாருக்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ, அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவரம் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது, பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையன் நான் இருக்கேன். 2ல 1 பாத்துறேன். வாங்கடா. அண்டே, தைரியமா வாடா, எல்லாரும் வாங்க. ஏய், இந்த பத்திரிகையில கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும். மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டை வாழ வச்சே தீருவோம். டேய், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றதை கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழு நான் விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா போயிட்டே இருக்கு. என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இருடா, நீ இல்ல, நீங்க அத்தனை பேர் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்கம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஆள் இருந்தா தானே. என்ன என்ன என்னடா? அவர்தான் ஏதோ நிதானம் இல்லாம பேசுறாருன்னா நீங்களும் அவர் கூட சரிசமா பேசிக்கிட்ட. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம்? போங்க. ஏய் பெருசு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேங்கறத பாத்துறேன். போங்கண்ணா. போடா. வாங்கடா. மருமகளுகளே, நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா நடந்துக்கங்க. செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல. பெரும் காயம் தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ, என்னையா நீயே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு, கழுத்துல கொட்டைய மாட்டி, கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத. எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ, உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டுவியா அவனுக்கு? சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு. அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, பேச மாட்டோமா? வாடகன்னு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவிருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க. வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா, கிட்டவா. இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன
ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறா. ஐயோ என்ன சிரிப்பு! இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவ பேசுனா எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு இருக்கும் போலுக்குது, உதடு ஒட்டிக்கிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு. பேசு மகனே, பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன போயிட்டா. பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இத வச்சா குடும்ப நடத்து. போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறே. ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவனே கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டாங்க. உக்காரியா சம்பாரிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிடும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சு. 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய், என்ன 2 நாள் லீவ் வேண்டு போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பரமா கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க, இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தார காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். உட்ரா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுக்கு கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க வச்சு என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொன்ன கேளுங்க, அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னால அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட? அப்படியே பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சு. ஆமா பேசுறான் பாரு. ஆனா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன். ஐயோ ஐயோ மா. சரி நல்ல சார் கிட்ட கிட்ட சார். இந்தாங்க நான் கட்டுக்கனே. கட்டறா கட் கட். கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க. கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே, கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு,
அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு போடா. என்னடா சத்தம்? காலை தடிக்கிட்டு இருக்குண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். ஐயோ அண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. அட சொல்ல மாதிரி போயில, அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன், யாராவது வெளியில ப்ளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ப்ளீஸ் யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாராம். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்களையே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியாப்பா? அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால் அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. ஏடா தம்பி, ஷாம்பு இருந்தா கொடுறா. ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க. திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி தட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. ஏய், பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணடி. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி. அவம்புக்கள் யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே. என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே.